மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தின் கடைசியில வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டம அமைப்புகளாக வருகிறது. வெள்ளிக்கிழமை விடியும் போதே, காலையில் விடியும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமம். வார கடைசியில தான், முதல் 4 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:19 ஜூலை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும், 4 மணி 1 நிமிஷம் எக்ஸாக்டா, வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், சனிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். வாரத்தின் முதல் பகுதியில் 4 நாட்கள் பார்த்தா ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. 6ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்திலையும் சந்திரன் இருப்பது 6ஆம் இடத்துல மனக்கலக்கங்களை விளக்கி வைக்கக்கூடிய தன்மை. அதாவது வார ஆரம்பத்தில் சொல்றேன், இந்த வாரம் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த 2 புதன்கிழமை, இந்த 3 நாளுமே எதிர்ப்புகளை அடக்கி ஆளக்கூடிய தன்மை. யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் உதவுவார், யார் உதவ மாட்டார் என்பதை அடையாளம் கண்டு பிரித்து பார்க்கக்கூடிய சூழல். அதற்கப்புறம் 2 நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கசமுசான இருக்கக்கூடிய அமைப்பு. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமையே கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வந்துடும். குறிப்பா காதலன் காதலில கொஞ்சம் வாயில ஏதாவது ஒன்று பேசி மாட்டிக்குவீங்க, உஷாரா இருங்க. ஆணுக்கு பெண் உறவும், பெண்ணுக்கு ஆண் உறவும் இந்த வாரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். குறிப்பாக இளைஞர்களுக்கு நல்ல தோழியாக பழகி கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணுகிட்ட போய் எதையாவது சொல்லி இதை பண்ணி, எப்போவுமே ஆம்பளைங்க இப்படி தாண்டா அப்படின்ற மாதிரி, எப்போவுமே பொண்ணுங்க இப்படி தாண்டா என்கின்ற மாதிரியாக எதிர்பாலினத்தவரின் மீது ஒரு சலிப்புத்தன்மை, ஒரு வெறுப்புத்தன்மை வரக்கூடிய அமைப்பு இப்போது இளைஞர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியாகிய வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் நிச்சயமாக உண்டு. இதே பெரியவர்களுக்கு கணவனால மனைவியால அப்படி ஒரு மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக வரும். அல்லது அதை விட பெரியவர்களுக்கு அக்கால், தங்கை, அம்மா, அந்த மாதிரியான பெண் வழி உறவுகள் ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. இதை தவிர்த்து இந்த வாரத்தில் பெரிய அளவில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருக்குமான்னு பார்த்தா பெரிய அளவில் இருக்காதுங்க. பணவரவிற்கு தடையில்லாத அமைப்புகள், சுமூகமாகவே வேலை அமைப்புகள் போகும். ஆனால் வேலையில தான் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் புத்திசாலிகளாகவும் நல்லவர்களாகவும் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் சமாளிக்கக்கூடிய அளவில் தான் அமைந்திருக்கிறது இந்த வாரம்.